சங்கு சக்கரம் என்பது பெருமாள் கோவிலில் பொதுவாக விஷ்ணு பெருமாள் வழிபடும் கோவிலாகும். இங்கு சங்கு சக்கரம் மிக முக்கியமான குறியீடுகள். நான் உங்கள் SMKD. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெருமாள் சிலைன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் சிலை நின்று அல்லது அமர்ந்த நிலையில இருப்பாருங்க. கருடன் தான் அவரோட வாகனம். சுதர்சன சக்கரம் எப்பயுமே கையில இருக்குங்க. பெருமாள் கோவிலில் கருடன் வட்டமிடும் நிகழ்வு ஒரு ஆன்மீக நம்பிக்கையும் இயற்கையின் நிகழ்வும் சேர்ந்த ஒன்றுங்க. கோவில் மேல் சுற்றும் பறவை கருடன் தரிசனம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பெருமாள் கோவிலுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் செஞ்சிருந்துங்க. கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே கோவில்ல கருடன் சன்னதி இருக்கும். முதல்ல கருடனை தரிசனம் செய்வது நல்லதுங்க. கோவிலில் ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா பெருமாளின் பாதம் குறிக்கும் சடாரி தலையில் வைக்கப்படுங்க. இது முக்கியமான ஆசீர்வாதமாக கருதப்படுதுங்க. சடாரி என்றால் என்ன? சடாரிக்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. சடாரி என்பது ஒரு சிறிய வெள்ளி தங்க கிரீடம் போல இருக்கும். அதில் பெருமாளின் பாதங்கள் திருவடி வடிவமாக இருக்குங்க. இது நம்மாழ்வார் அவர்களை குறிக்கும் என கூறப்படுகிறது. சடாரி பெருமாளின் திருவடிங்க. அதை தலையில் வைப்பது நான் உங்கள் அடியன் என்று அர்த்தமாக நம்பப்படுதுங்க. கும்பாபிஷேக நீர் தெளிக்கும் நிகழ்வு என்பது இந்து கோவில்களில் மிகவும் புனிதமான சக்தி மிகுந்த சமய நிகழ்வாகும். இது கோவில் புதுப்பிப்பு அல்லது புதிய கோவிலின் திறப்பு நேரத்தில் நடைபெறுங்க. வேத மந்திரம் மூலம் நீர் சக்தியை பெற்றதாக ஆக்கப்படுகிறதுங்க. அபிஷேக புனித நீர்ல என்னென்ன சேர்க்கிறாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. இதில் நதி நீர், துளசி, சந்தனம், மஞ்சள் போன்றவை சேர்க்கப்படுதுங்க. கலசி நீரை கோபுரத்தின் மீது ஊற்றுவார். இந்த நேரம் மிகவும் முக்கியமானதுங்க. முருகானந்தபுரத்து சீனிவாச பெருமாள் கோவில் கும்பாபிஷேக பார்ட் 2 வீடியோ பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.